ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தக்ஸ் ட்ரெண்டி டெய்லரிங். இன்றைக்கி வீடியோவில் ஒன் பீஸ் அம்பர்லா குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து அதுக்கு 3 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், லைனிங்கும் அதே மாதிரி 3 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போது கிளாத்தை இந்த மாதிரி கரையும் ஒன்றா வர மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதையை வந்து நம்ம ஒரு கோன் ஷேப்பில் ஃபோல்டிங் பண்ணிடலாம். ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். அதோட ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு ஷோல்டர் 6.5 இன்ச்சு மெஷர்மெண்ட் குறிச்சிக்கிறேன். நான் வந்து இப்போ 36 இன்ச் செஸ்ட் அளவுள்ள ஒரு சுடிதார் எப்படி கட் பண்ணுறதுன்னு அந்த மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். கீழேயும் அதே மாதிரி 6.5 இன்ச் நம்ம குறிச்சிட்டு இப்போது ஆம் ஹோல் அளவும் 6.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுடலாம். ஷோல்டரும் 6.5 இன்ச் எடுத்திருக்கேன், ஆம் ஹோலும் 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ செஸ்ட் அளவு நம்ம குறிச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு எல் ஷேப்பில் லைன் போட்டுட்டு இப்போது செஸ்ட் அளவு 36 இன்ச்சு ஓகேங்களா. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன் சைடு அளவு 9 இன்ச் வருது. ஸோ நான் செஸ்ட் அளவு 9 இன்ச் இங்கே குறிச்சிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் குறிச்சிக்கலாம். இப்போது கீழேருந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்காக நான் ஒரு 13.5 இன்ச் குறிச்சிட்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட் 32 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 32 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணால் 8 இன்ச் வரும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோ அதில் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே குறிச்சிக்கலாம். இப்போ நான் 8 இன்ச் குறிக்கிறேன். அது போக ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் குறிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம ஒன் பீஸ் அம்பர்லா சுடிதார் வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும் குறிச்சாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் லென்த்து நம்ம அந்த சுடிதாரோட டோட்டல் லென்த்து வந்து குறிக்கணும். நான் வந்து 40 இன்ச் லென்த்து தேவைப்படுது. அது கூட ஒரு ஸ்டிச்சிங்க்காக மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1.5 இன்ச்சும் சேர்த்து 42 இன்ச் நான் லென்த் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சுடிதாரோட டோட்டல் லென்த் வந்து 42 இன்ச்சு. ஸோ 42 இன்ச் இங்கே குறிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம சுற்றியும் கீழே வந்து அந்த அம்பர்லா ஷேப் வர மாதிரி 42 இன்ச் குறிச்சிக்கலாம். பாருங்கள், மேலே நெக்கில் இருந்து சுற்றியும் இந்த மாதிரி 42 இன்ச் குறிச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால கிளியராக தெரியல. நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போது மார்க் பண்ணுறது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி அழகாக நம்ம எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் போட்டுக்கலாம். இப்போது இங்கேருந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து கீழே இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். 42 இன்ச் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நம்ம ஜாயின் போட்டுடலாம் வேஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து. இங்கே இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வராமல் ஒரு கர்வ் மாதிரி மேலேருந்து அப்படியே பெண்டு வர மாதிரி பாருங்கள், இப்படி கர்வாக ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நெக்கு வந்து நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். பேலன்ஸ் 3.5 இன்ச்சு ஷோல்டருக்காக விட்டுருக்கேன். இப்போது நெக்கோட இறக்கம் நான் பேக் சைடும் ஃப்ரண்ட்டு 2 பக்கமுமே 5 இன்ச் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 5 இன்ச் எடுத்துகிட்டு கீழேயும் 3 இன்ச் நெக்கோட அகலம் குறிச்சிட்டு இப்போ பாக்ஸ் போட்டுக்கலாம்.
இப்போ பாக்ஸ் போட்டுட்டு கர்வ் ஸ்கேலில் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுடலாம். நான் யூ நெக் கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூ நெக் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்டு போட்டுடலாம். நம்ம செஸ்ட்டு மெஷர்மெண்ட் குறிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டிலிருந்து இப்படி சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு வர மாதிரி ஒரு வளைவு போட்டுட்டு, இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நான் சுற்றியும் செக் பண்ணுறேன். பாருங்கள் 8 இன்ச் வருது. நம்மளுக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதே மெஷர்மெண்ட்டு தான் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் வரும். உங்களுக்கு அதே மெஷர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிற ஆர்ம் ஹோல் வளைவு கரெக்டுன்னு அர்த்தம். இப்போது நம்ம சுற்றியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். சுற்றியும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸில் நம்ம குடஞ்சி வெட்டணும். அது எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். இப்போது மேலே இருக்கிறது பேக் பீஸாக நம்ம குறிச்சிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பீஸை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். தனியாக எடுக்காமல் இந்த மாதிரி பேக் பீஸை மட்டும் கீழே தனியாக எடுத்து விட்டுட்டு, இப்போ பேக் பீஸை தனியாக எடுத்துட்டோம் இல்லைங்களா, இப்போ ஃப்ரண்ட் பீஸோட கைக்குழி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி ரவுண்ட் இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பேக் பீஸை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேக் பீஸ் அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு நான் லைனிங் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதுக்கு மேலேயே போட்டுட்டு நான் சேம் நெட் கிளாத் அப்படிங்கிறனால நான் ஃபுல்லாகவே லைனிங் கொடுத்து ஜாயின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே லைனிங் மேலே போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நான் ஆர்ம் ஹோலோட ஃபுல் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போது 10.5 இன்ச் வருது. அது கூட -1 இன்ச் பண்ணோம் அப்படின்னா 9.5 இன்ச் வரும். ஸோ இந்த 9.5 இன்ச் அகலத்தில் நம்ம எப்படி வச்சு ஸ்லீவ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 9.5 இன்ச் அகலத்தில் நான் 2 கிளாத் எடுத்திருக்கேன். டபுள் ஃபோல்டிங்கில் கீழே கிளாத் கிராஸாக இருக்குது. அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட லென்த்து நான் 15 இன்ச் எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடும் அதே மாதிரி 15 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் எந்த லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது மேலே 2 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கேப் டவுன் 3 இன்ச் குறிச்சிக்கிறேன்.
3 இன்ச் நம்ம நோட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருந்தோம் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த 2 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட்டையும் நம்ம ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுடலாம். நான் வந்து ஆல்ரெடி அகலம் வந்து நம்ம 9.5 இன்ச் எடுத்திருக்கோம். அதில் தான் ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வளைவு போட்டுக்கலாம். கர்வ் ஸ்கேல் அப்படியே திருப்பி இங்கேயும் இதே மாதிரி லைன் போட்டுடலாம். இப்போ கீழே வந்து ஸ்லீவ் லூஸ் வந்து நான் 4.25 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுறலாம். இப்போ ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுடலாம். நீங்கள் கர்வ் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி பெண்டு வர மாதிரி லைன் போட்டிங்க அப்படின்னா கையில் அந்த சுருக்கம் இல்லாமல் அழகாக ஃபினிஷிங் நீட்டாக வரும். அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் மெஷர்மெண்ட் முடிஞ்சது. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் விட்டுருந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கைக்குழி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ½ இன்ச் மட்டும் உள்ளே வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவுக்கும் லைனிங் கிளாத் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கோட ரவுண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஒன்றா வச்சுட்டு ரவுண்டில் வந்து நான் 1/4 இன்ச் பிடிச்சி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம ரவுண்ட் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு நம்ம அதை அப்படியே திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். படிமான தையல் மாதிரி எட்ஜ்லேயே நம்ம ஒரு ஸ்டிச் போடணும்.
இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம் சுற்றியும். இப்போ லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றா வச்சு நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி சுற்றியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நம்ம சேர்ந்து ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும். இன்னொரு சைடும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால நான் ஒரு பீஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஒன்றா வச்சுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவில். இப்போது லைனிங்கை இப்படி திருப்பிட்டு நம்ம லைனிங்க்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் லைனிங்கும் கீழே அந்த பிசு பகுதியும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது ரெண்டையும் ஒன்றா வச்சு படிமான தையல் கீழே எட்ஜில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி படிமான தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தும் லைனிங்கும் சேர்த்து ஒன்றா வச்சு சுற்றியும் ஸ்லீவை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம்.
இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இப்போ எப்படி நம்ம டாப்பில் இது அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்லீவை. சுடிதாரோட நல்ல பக்கமும் ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு அதோட சென்டர்லேருந்து இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துக்கோங்க. இப்போ பிடிச்சிட்டே வந்து ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் சுற்றியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சைடும் ஸ்லீவ் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு சீம் அலவன்ஸ் நான் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சை நம்ம பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு சுடிதார் ரெடி ஆயிரும். இதோட பிக்சர் எப்படி இருக்குன்னு நான் போட்டிருக்கேன், லாஸ்ட்டாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தொடர்ந்து வீடியோஸ் போடும்போது அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.